வணக்கம் நண்பர்களே, அசல் சங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு லேவியராகம பகுதியை பார்க்க போகிறோம். வைக்ரா, அழைக்கப்பட்டவனே வரும். எதற்காக வரணும்? பலி செலுத்துவதற்காக. பலி எதற்காக? ஆண்டவரின் சமூகம், ஆண்டவரின் கிருபை. ஸோ ஆண்டவரின் சமூகம் எதை பற்றினது? ஆண்டவர் உங்களை உங்கள் தந்தையோடு அடையாளப்படுத்துகிறார். ஸோ யார் நமக்கு தந்தை? யோசேப்பு, யாக்கோபு, இவாள நம்மளோட தந்தை. ஸோ இப்போ யோசேப்போட நீங்கள் அடையாளம் பண்ணோம்னா எப்ராயிம் மனாசேவை போல ஆவீர்கள் அப்படிங்கிறது உங்களோட ஆசீர்வாதம். ஸோ எப்ராயிம் யார்? எப்ராயிம் சேஷ்டன். ஏன்னா முன்ன சேஷ்டனா இருந்தாங்க, சிமியோன் கோத்திரமா இருந்தாங்க. ஆனால் அவன் தன்னுடைய தகப்பனுடைய செயலில் அவன் சரியாக இல்லை. அவன் தகப்பனுடைய அவன் தாயவே தாயின் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களே தவறாக பார்த்து அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திரனின் அடையாளத்தை இழந்து விட்டான். ஸோ அப்படின்னு அவன் பார்க்கும்போது அவனை சேர்க்க முடியாது. அதனால் இப்போ சேஷ்டனாக எப்ராயிம் இருக்கிறான். சரி, ஏன் லேவி இல்லையா? அந்த சிமியோன் கோத்திரத்துக்கு அடுத்து லேவி தான் வருகிறார். லேவி தான் சிரேஷ்டன். ஆனால் தேவன் லேவியை எப்ராயிமை கொண்டு மீட்கிறார். ஆரோனின் ஆசீர்வாதத்தில் வருகிற எப்ராயிமை கொண்டு மீட்கிறார். சேஷ்டனின் ஆசீர்வாதத்தில் மீட்கிறார். சரி, எப்ராயிம் சேஷ்டன். ஸோ அதனால் சேஷ்டனுக்கு ஆசாரியத்துவம் கொடுக்கப்படணும். கொடுக்கப்பட்டதா? இல்லை, லேவியனுக்கு தான் கொடுக்கப்பட்டது. ஏன்னா எப்ராயிம் சேஷ்டனாக இருந்தாலும் ஏன் அவன் லேவியனா இல்லை அப்படி கேட்டிங்கன்னா, லேவியன் அழைக்கப்படுகிறான், ஆரோன் அழைக்கப்படுகிறான். சரி, ஏன் லேவியன் அழைக்கப்பட்டான்? ஏன்னா மோசே அழைக்கப்பட்டான். அதனால் அவன் சகோதரன், அவன் குடும்பம், ஆரோன் அழைக்கப்பட்டான். ஸோ இப்போ இது கம்ப்ளீட்லி மோசேயின் கூடாரம். நம்ம அதை தான் யோசிக்கணும். ஆனாலும் இங்கே சேஷ்டனுக்கு உண்டான மரியாதை லேவிக்கும் இருக்கிறது. லேவி அடையாளப்படுத்துகிற சேஷ்டனாக எப்ராயிம் மனாசேலாம் இருக்கிறாங்கோ. இவங்க தனியாக சொல்ல முடியாது. எப்ராயிம் மனாசே ரெண்டு பேருமே சேஷ்டர்களாக தான் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு யோசேப்பு சேஷ்டன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம கோத்திரத்தில் யார் சேஷ்டன்? லேவியா யோசேப்பா? கிடையாது. ஏன்னா லேவி வேறு பிடிக்கப்படுகிறான், லேவி தனிமைப்படுத்தப்படுகிறான். லேவி ஆண்டவர் தன்னையே சுதந்திரமாக கொடுக்கிறார். நம்ம அதை தான் பார்க்கணும். ஏன் அவர் சேஷ்டபுத்திரனான சிமியோனை கொடுத்துருக்கலாமே, ஏன் அவரை நிராகரிச்சிட்டார்? ஏன்னா அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான். அந்த தப்பை திருத்த முடியாத தப்பை அவன் பண்ணிட்டான். ஸோ இப்போ லேவி அவன் கூட கூட்டு வச்சுருந்தான். லேவியும் தவறு செய்தவன் தான். ஆனால் லேவிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவன் திருத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் எப்படின்னா, யோசேப்பின் அடையாளத்தை சேர்ந்து எப்ராயிம் மனாசேவின் சேஷ்டனின் அடையாளத்தை அனுசரித்து ஆண்டவரின் சமூகத்தின் அந்த முகத்தின் ஆசீர்வாதத்தை இவன் பயன்படுத்தும் போது தான் இவனும் சேஷ்டனாக இருப்பான். இவனும் ஒரு கூடாரத்தின் ஆசாரியனாக மனிதனாக இருப்பான். ஸோ இப்போ நீங்கள் எது பார்த்தாலும் என்ன பண்ணுறான்? இவன் என்ன பண்ணுறான்? விளக்கேற்றுறான், சாம்பிராணி போடுறான், கூடாரத்தை கட்டுறான், அடுப்பெரிக்கிறான், வழிபடத்தை செய்து கொண்டிருக்கிறான், வெங்கல தொட்டியில் தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறான். இவன் செய்கிறதெல்லாம் என்ன? இவன் செய்கிறதெல்லாம் தூய்மை பணி. அதாவது இவன் செய்வதெல்லாம் ஒரு சமூக பணி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் யார் செய்யணும்? இதெல்லாம் ஒரு ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க இதெல்லாம் யார் செய்வாங்க? இதெல்லாம் யார் அடுத்த நிலைமையில் இருக்காங்களோ அவங்க தான் செய்வாங்க. இப்போ உங்கள் வீட்டில் பாத்திரம் யார் கழுவுவா? ஆமாம், எங்கள் வீட்டில் பாத்திரத்தை யார் கழுவுவா? ஸோ அந்த இது இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஒரு இது இருக்கு. நான் சமையல் மட்டும்தான் பண்ணுவேன், பாத்திரத்தை இன்னார் கழுவுவார் அப்படிங்கிறது ஒரு இருக்குதான்னு. ஆனால் சமையல் பண்ணுறவங்களே பாத்திரத்தையும் கழுவணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஒரு முழுமையான அழைப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இது ஒரு பெரிய ஃபிசிக்கல் ஒர்க்கு. சரி, ஏன் இதுக்கு லேவி தேர்ந்தெடுக்கப்படுகிறான்? பாவம் லேவி, அவன் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? அவன் மட்டும் ஏன் அவனுக்கு முழு நிலப்பகுதி கொடுக்கப்படாது? அவனுக்குன்னு ஒரு
தனியான தேசப்பகுதி கொடுக்கக்கூடாது. அவன் எல்லா தேசங்களையும் 12 கோத்திரங்கள்லேயும் அவன் இருக்கலாம். இப்போ 12 கோத்திரங்களில் எப்ராஹிம் இருக்கான், மனாசா இருக்கான். ஆனால் இந்த சிமியோன் காணாம போயிட்டான். அவன் வந்து கோத்திரங்களுக்குள்ளே இதுவாகிட்டான், கலந்து போயிட்டான். அவன் கோத்திரமாகவே இல்லை, அவன் இல்லவே இல்லை. ஆனால் எப்ராஹிம், மனாசே இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. இப்போ எப்ராஹிம் இடத்தை வந்து லேவி விட்டு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன். மனாசேவின் இடத்தை இந்த சிமியோன் விட்டு கொடுத்துருக்கா. ஸோ இப்போ ஆக 2 பேரையும் யோசேப்பு தன் கோத்திரத்தை விட்டு கொடுத்துருக்குறான். நீங்கள் அதை பார்க்கணும். ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து நாம் யோசேப்பை மீட்க போகிறோம். யோசேப்பு கோத்திரமாக வரப்போகிறான். அது சரி. இப்போ நம்ம வருவோம். இப்போ இவனுக்கு வந்து எல்லா இடத்துலையும் உரிமை இருக்கிறது. இவன் வந்து தன்னுடைய சகோதரர்களின் வீட்டு வாசலுக்கு எய்த்தாப்புல குடியிருப்பானான். அவங்க என்ன சாப்பிட்றாங்கோ, என்ன படிக்கிறாங்கோ, இவன் வந்து படிக்கிறது தான் இவனுக்கு வேலை. இவனுக்கு வந்து ஆலயம்தான் இவனுக்கு வேலை. பிரமாணத்தை சொல்லணும், பிரமாணத்தை விசாரிக்கணும், ஆலயத்துக்கு போகணும், வரணும். இப்படியெல்லாம் லேவியனுக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. லேவியின் பிரமாணங்கள் இருக்கிறது. ஸோ அதனால் நாம் வந்து லேவி எதை அடையாளப்படுத்துகிறான்? லேவி சேஷ்டனை அடையாளப்படுத்துகிறான், சேஷ்டபுத்திரனை அடையாளப்படுத்துகிறான் சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ உங்களுக்கு நீங்கள் அடையாளம் தேடி பெற வேண்டிய ஒரு மனிதனாக லேவி இருக்கிறான். ஏன்னா அத்தனை தாழ்ந்து போன இடத்துல இருந்தாலும் லேவிங்கிறவன் இருக்கா பாருங்க. லேவின்னு ஒரு கோத்திரம் இருக்குது பாருங்கோ. ஆமாம், இவனும் அவன் அண்ணனை போலே கோத்திரம் இல்லாமல் அழிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் அவன் கோத்திரம் இருக்கிறது. அவன் மீண்டு வருகிறான். அவன் கோத்திரமாக உலாவுகிறான். அப்போ மொத்தம் 13 கோத்திரம் இருக்குது. ஆமாம், மொத்தம் 13 கோத்திரம் வாழ்கிறது. ஸோ இப்போ யோசேப்பு கோத்திரமானா 14 கோத்திரம் வரும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நாம் வந்து கணக்கில் வச்சுக்க முடியாது. இது பெரிய கணக்கு. நிறைய கோத்திரங்கள் இருக்கிறது. ஸோ இப்போ நாம் வருவோம். 14 கோத்திரமா? இப்போ எப்ராஹிம், மனாசே, சேத்தா, ஆமாம் 14 கோத்திரம். சரி. ஸோ இப்போ யாக்கோபும் திரும்பி வந்து கோத்திரமாகலாம். அவன் அப்பாவாகவே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் நாம் கூடாரத்தில் இதை காண்கிறோம். யாக்கோபின் சாட்சி. யாக்கோபு என்ன பண்ணான்? யாக்கோபு தன் அண்ணன் ஏசாவுக்கு பரிசளித்தான். நீங்கள் பார்க்கலாம், யாக்கோபின் கதையை நம்ம பார்க்கணும். யாக்கோபு கொஞ்சம் துடுக்காக தான் இருந்தான். ஆமாம், அவன் பேச்சில், அவன் செயலில். ஸோ இப்போ அவன் என்ன சொன்னான் அண்ணாங்கிட்ட? நான் சேஷ்டனாக இருப்பேன். இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் தான். முதல்ல கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன் ஏசாதான். ஆனால் நான் வந்து சேஷ்டனாக இருப்பேன். ஏன்னா இவன் உடனே தான் பிறந்தான். நான் சேஷ்டனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் அண்ணன்கிட்ட ரெபல் பண்ணான். பட் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னா, இவன் ஆபிரகாமின் பேரன், ஈசாக்கின் குமாரன். இவனுக்கு ஈசாக்கு அப்போ தான் நல்லா உருவாக்கிட்டு வரார். நிறையா வயல்லாம் வச்சுருக்கார், கிணறுலாம் வச்சுருக்கார், பிரதேசத்தை வச்சுருக்கார். ஆனால் இவன் எதை பற்றி யோசிக்கல பாருங்கள். யாக்கோபு நாட்டையே, தன் ஜனத்தையே, தன்னுடைய வீட்டையே, தன்னுடைய எல்லா சுகபோகத்தையும் விட்டு அவன் வந்து மாமா வீட்டுக்கு போகிறான். ஏன்னா அதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரியாதை செயல். சரி, அப்போ என்ன மரியாதை செயல்? அண்ணன் வாழ விட மாட்டேங்கிறான், அதான செயல் இருக்கலாம். ஆனால் அவனால் போராடி இருக்க முடியும், அவனால் அதை கேட்டு பெற்றிருக்க முடியும், உதவி தேடி இருக்க முடியும், அவனுக்கான மக்களை கூட்டியிருக்க முடியும். அவன் வந்து ஒரு இதில் இருந்திருக்க முடியும், ஃபைட்டில் இருந்திருக்க முடியும். ஆனால் அவனுக்கு தேவை ஆசீர்வாதம், எல்லைகளின் ஆசீர்வாதம். ஸோ அதனால தான் அவன் கேட்குறான். ஏன் எல்லைகளை கேட்குறான்? இவங்க என்ன அப்படி என்ன அவ்வளோ பரந்த எல்லைகளெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? இல்லை, அதெல்லாம் அவங்க தாத்தா வச்சுருந்தார். அவ்வளோ தூரம் நடந்திருக்கார், போயிருக்கார், வந்திருக்கார். என்ன சொல்கிறது, ஒரு போர் வெற்றிகள் இதெல்லாம் அவர் அனுபவிச்சிருக்கார். எகிப்து வரைக்கும் போயிருக்கார். 2 நதிகளையே எல்லைகளாக கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இவன் வந்து பெரிய எல்லையை கேட்குறான். இதை எனக்கு கொடுவா, அது இருக்கு. ஆனால் இது வந்து அவன் வந்து ஒரு வார்த்தையாக தான் கேட்க முடியும், வார்த்தையாக தான் செய்து கொள்ள முடியும். மற்றபடி அங்கே போய் அவன் குடியிருக்க முடியுமா? அங்கே போய் அவன் அனுபவிக்க முடியுமா? முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கங்கே மனிதர்கள் இருப்பார்கள், அவர்களை நீ சேர வேண்டும். இப்போ வனாந்திரம் கூட ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான்.
ஆமாம், இதுவும் வனாந்திரம்னு சொல்கிறதுனால அது வந்து மனிதர்கள் இல்லாத இடம் இருக்கலாம். மனிதர்கள் இல்லாத இடம் தான் வனாந்திரம், இல்லை சொல்ல முடியாது. ஆனால் அதிலும் ஒரு தேச அடையாளம் இருக்குது. இப்போ சவுதி அரேபியாவில் அவ்வளோ பெரிய வனாந்திரம் இருக்கிறது, மனிதர்கள் இல்லாத இடம் இருக்குது. இப்போ நியோம்னு ஒரு சிட்டி கட்டுறாங்களாம். எங்ககிட்ட நிறையா அகண்ட வெறுமை பிரதேசம் இருக்கிறது. நாங்கள் வந்து இந்த நகரத்தை உருவாக்குகிறோம். நான் பார்த்தேன், அதில் வந்து இது வெறுமை பிரதேசமாக இல்லை, நாங்கள்லாம் கொஞ்சம் குடியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் தேவையில்லை, நான் உங்களுக்கு இழப்பீடு கொடுத்துட்டேன், நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் போயிட்டீங்க, இந்த நகரம் உருவாக்கப்படும், அதுவும் எல்லா விதமான அரசாங்கத்தின் பலத்தோடு. அப்போ முழுமையுமே இது அரசாங்கத்துக்கு சொந்தம், இது வனாந்திரமாக இருக்காது இனிமே அப்படின்னு அவங்க நிர்ணயிக்கிறாங்க. ஸோ அப்போ வனாந்திரங்கிறது தேசத்துக்குள்ளே சேரலாம். ஆனால் இவங்க எந்த இடத்துக்கு போனாங்களோ அந்த இடத்த மிக அளவுக்கு அதிகமாகவே மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள். இவர்களை நிராகரித்திருக்கிறார்கள். நீ வந்து தேசத்தவன் இல்லை, நீ வந்து எகிப்தையும் சேர முடியாது, கானானையும் சேர முடியாது, வனாந்திரத்தையும் சேர முடியாது, நீ ஒன்றுமில்லாதவன்கிறது தான் அவங்க என்ன. ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணுது, இவங்களுக்கு சத்தமெல்லாம் கேட்குது, வலியின் சத்தம் கேட்குறது, மணி ஓசை கேட்குறது, ஆசாரியனின் அந்த 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 தூப வாசனை எல்லாமே கேட்குறது, மிருகத்தின் சத்தம் கேட்குது. ஆனால் அவங்க அதை பற்றிலாம் யோசிக்கல. அவங்க வந்து இந்த சத்தங்களுக்கெல்லாம் அந்த இதுக்கெல்லாம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் சவுண்ட் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து பழகி போன விஷயமா இருக்கும்போது ஒன்றும் இருக்காது. ஸோ இப்போ எல்லாமே சத்தத்தில் கேட்டு இதில் வருதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு வெறி தான் வரும், உங்களுக்கு இது வராது, அறிவு வராது. ஸோ ஏன் உங்களை தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். கூடாரம் எதற்காக விரிக்கப்பட்டது? கூடாரம் யாக்கோபுக்காக விரிக்கப்பட்டது. தந்தையானவர் வர வேண்டும் கற்பனையிலே அப்படிங்கிறதுக்காக விரிக்கப்பட்டது. ஸோ இப்போ இவங்க எப்படி இருக்காங்கோ, அடிமைகளாக வந்தார்கள். ஆனால் அவங்ககிட்ட 12 கோத்திரங்களும் இருக்குது. இவங்க வந்து தேவனுடைய பரிசுத்த நாமத்தை வைத்திருந்தார்கள், இருக்கிறவராக இருக்கிறேங்கிற அடையாளத்தை வச்சுருந்தாங்க. அதைத்தான் தேவன் வந்து மோசேக்கு கொடுத்து அவரை கூட்டிகிட்டு வரார். ஒரு ரகசிய செயல் இருக்கிறது. ஆனால் அப்படி தான் அவர்கள் மோசையை ஏற்றுக்கொண்டார்கள். மோசையை அவர்கள் பால் குடி சிறவேலன்னு அவங்க ஏற்றுக்கலை. அவங்க வந்து ஏற்றுக்கிட்டது தேவனுடைய நாமத்தை கொண்டு தான் மோசையை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் தேவனுடைய மக்கள் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. யாக்கோபு அந்த அளவுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கோத்திர அடையாளத்தையும் தேவனுடைய நாமத்தையும் கொடுத்து தான் அவர்களை வச்சுருந்தான். ஸோ இப்போ இவர்கள் அடிமையில்லாக இருந்தார்கள். அப்படிங்கும்போது இவர்கள் என்ன பண்ணாங்களாம், செல்வங்களெல்லாம் எகிப்தின் செல்வங்கள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நிறைய பணம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கோ, வனாந்தரத்தில் இருக்காங்கோ. ஆனால் இவங்க மோசையை கேள்வி கேட்கிறார்கள், நீ தேவனுடைய நாமத்தை பெற்றவன், ஸோ எங்கள் சகோதரன், இதெல்லாம் உண்மைதான், ஆனால் நிரூபிச்சு காமி, இந்த கடலை திறந்து கொடு, இந்த கண்மலையிலேருந்து தண்ணியை கொண்டு வா, எங்களுக்கு அப்பம் கொடு, எங்களுக்கு காடை கொடு, எங்களுக்கு கூடாரத்தை வாய்க்க செய். இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். நீங்கள் பார்க்கலாம், கை நிறைய காசு இருக்குது, ஆனால் நான் செலவு பண்ண மாட்டேன், எனக்கு நீ வந்து வானத்தில் இருந்தால் சாப்பாடு கொடுக்கணும். இது ஏன் கொடுமை? நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் பலியெல்லாம் செலுத்தினார்கள், தங்க மாளிகையை உண்டாக்கினார்கள், கூடாரத்தில் பலகை அடித்தார்கள். ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் ஒரு விதத்தில் சொல்கிறாரு, நீ வந்து உன்னுடைய உழைப்பின் பணத்தில் நீ இதை செய்யலை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் இவ்வளோ பெரிய கூடாரத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டதற்கு காரணம், மிதமிஞ்சிய பணம் உன்னிடத்தில் இருக்கிறது, அதுவும் நீ வந்து கொள்ளையிட்ட பணம், சரி அதை வேஸ்ட் பண்ணாத, எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்துரு. ஆண்டவருக்கு என்ன தங்க மாளிகையில் ஆசையா? இல்லை. ஆனால் அவர் தங்கத்தை ஒரு பண்டமாற்றாக பரிமாற்றமாக பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆண்டவருக்கே அதுதாங்க இது செயல். ஆமாம், இவங்க தங்கத்தை ஒரு கவர்மெண்ட் ஐடென்டிட்டியாக வச்சுருக்காங்க, அரசாங்கத்தின் அடையாளமாக வச்சுருக்காங்க. தங்கம் பணம். ஸோ அதனால் கொஞ்சம் தங்கம் இருந்ததுன்னா, 1 கிராம் தங்கம் இருக்குது, 2 கிராம் தங்கம் இருக்குன்னா உங்கள்கிட்ட கையில் ஒரு 7,000 8,000 இருக்கிற மாதிரி. ஆமாம், அதுதான் செயல். அதுதான் செயல். 7,000 இருக்கிற மாதிரி செயல். 1 கிராம் தங்கம் இருந்தால் உங்கள்கிட்ட 7,000 காசு இருக்குதுன்னு அர்த்தம். மற்றபடி வேறு தங்கத்துக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது. அது மற்ற உலோகங்களை போல் அதுவும் ஒரு உலோகம். மற்றபடி அதில் வந்து எந்த இதுவும் நல்லதும் இல்லை. ஸோ எது நல்லதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தங்கம் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும்போது தான். ஸோ அப்போ
அதாவது எப்படின்னா தங்கம் பரிமாற்றம் பண்ணும்போது தான். இப்போ நீங்கள் நகை போட்டிருக்கீங்க, உங்கள் சந்தோஷத்துக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க, மற்றபடி அது பரிமாற்றத்துக்கான செயல், அவ்வளோதான். ஸோ அப்படி இருக்கும்போது கையில் எல்லாத்தையும் தங்கத்தெல்லாம் வச்சுட்டு நான் வந்து வெளியிலேருந்து சாப்பாடு வாங்க மாட்டேன். அது ஒரு ஹைவேக்கு பக்கத்தில் தான் வனாந்திரமானாலும் நீங்கள் ஹைவேக்கு போகலாம், சரி ஹைவே இருக்கிற இடம்தான். ஆனால் நான் போக மாட்டேன், அங்கேருந்து பொருட்கள் வாங்க மாட்டேன், நான் வந்து கூடாரத்தையே நம்பி இருப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஜனந்தான் இது. ஆமாம், பணம் இருந்தாலும் செலவு பண்ண மாட்டேன்னு வச்சுருக்கிற ஜனந்தான். ஏன்னா அவங்க 400 வருஷமாக அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் 400 வருஷத்தின் பலனையும் நான் பெற்றுவிட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து என் மூதாதையர்களின் செல்வத்தை வைத்திருக்கிறேன், ஆனாலும் நான் வந்து வித்தியாசமானவன் இல்லை, நானும் அவர்களில் ஒருவன் தான், நான் மூதாதையர்களின் ஒருவன் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தாங்கோ. செத்தே போனாங்கோ, பாம்பு கடிச்சது. ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, நாம் வந்து நம்முடையவர்களாக இருந்தாலும் பழமையானவர்களாக இருந்தாலும், நம்முடைய காசாகவே இருந்தாலும், நம்மளுடைய குடும்ப காசாகவே இருந்தாலும், நம்மளுடைய உழைப்புங்கிறது ஒன்று இருக்குது. அதிலேருந்து நீங்கள் தசமபாகம் கொடுத்தீங்கன்னா, அதிலேருந்து நீங்கள் காணிக்கைகளை கொடுத்தீங்கன்னா, அதுலேருந்து நீங்கள் ஆண்டவரின் கூடாரத்தை கட்டுனீங்கன்னா அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு. ஸோ அதை தான் யாக்கோபு செய்தான். இது யாக்கோபின் கூடாரம்னா எப்படி கூடாரம்? யாக்கோபின் கூடாரம்னா எப்படி? அவன் வந்து தான் உழைத்து தான் கஷ்டப்பட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்த அறிவெல்லாம் கொண்டு போய் மாமா வீட்டில் செஞ்சு, ஸோ அந்த அவன் இத்தனைக்கும் வெளிநாட்டில் இருக்கான், சிரியாவில் இருக்கான். ஆனால் அந்த தேசத்துக்கும் இந்த தேசத்துக்கும் இது இல்லை, எல்லையே இல்லை. ஆனாலும் அவன் அதெல்லாம் யோசிக்கலை. நான் என்னுடைய தாத்தாவோட மரியாதை, என்னோடய அப்பாவோட மரியாதை, எனக்கு என் அண்ணன் வேண்டும், அதனால் அவன் அவ்வளோ பெரிய பரிசெல்லாம் கொடுத்தான், அவனை அந்தளவுக்கு ஏற்றுக்கிட்டான். ஆனாலும் அவனுக்கு கஷ்டம் இருந்ததுங்க. நான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன், போனேன் வந்தேன், இதெல்லாம் பாடுபட்டு சேர்த்த செல்வம், நீ என்னை மேற்கொள்ளத்தான் இது பண்ணி ஆட்களை கொண்டு வந்தாய், ஆனால் உன் மனசு மாறிட்டு. பட் இருந்தாலும் பாரு, நீ என்னை ஒழுங்காக நடத்தலை, எனக்கு என் கால்நடைகளுக்கெல்லாம் நீ ஒரு கேரவனோ ரெடி பண்ணல, எங்களுக்கு எந்த ஒரு அதாவது கால்நடைகளுக்கான தீவனங்கள் இதெல்லாம் கூட நீ எனக்கு பணம் கொடுத்து வாங்கி கொடுக்கல. ஆனால் ஏன் கால்நடைகளை என் பணத்தை நீ வந்து செலவு எடுத்துக்கணும்னு பார்க்குறாய். சரி, ஏதோ ஒன்று சகோதரன்னா அவனுக்கு நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் தான் ஆகணும்னு அவன் அவ்வளோ பெரிய ஜோடியாக பரிசு கொடுத்தான். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த கூடாரத்தில் பார்க்குறோம். இது ஒரு தந்தையின் உடன்படிக்கை அப்படின்னு பார்க்கணும். அவன் தந்தை தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே உடன்படிக்கை செய்து கொண்டான். இது வந்து ஒரு தாயின் கண்ணீர், அப்படி ராகேலின் கூடாரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ யோசேப்பு சேர்க்கப்படணும், யோசேப்பு கானானுக்கு வரணும். அவன் எலும்புகள் தான் இருக்குது, ஆனால் அவனுக்குன்னு ஒரு கூடாரம் இருக்குன்னா அது ஆசிரிப்பு கூடாரம் தான். அங்கே தான் யோசேப்பு இருக்கிறான். அவன் கோத்திரமாக இல்லை, ஆனால் அவன் கோத்திரமாக முடியும், ஆசீர்வாதமாக முடியும். இது வந்து ஒரு மர்ம கதையோ இல்லை, இது ஏதோ ஒரு காதல் கதையோ இல்லை, இது ஆசீர்வாதம், அனுகிரக மேஜை அப்படியான கதை. நமக்கு எது நடந்தாலும் அது ஆசீர்வாதத்தில் நடக்குது. நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும். நாம் வந்து எந்த கூடாரத்தின் மக்கள்ங்கிறது நமக்கு தெரியணும். நம்மளுடைய கூடாரம் கிறிஸ்து. அதனால் நாம் வந்து அவரிடத்துலேருந்து நாம் எதை பெறுகிறோமோ அது வந்து மதிப்புக்குரியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து நம்மளுடைய உழைப்பின் செயலில், நம்மளுடைய உண்மையின் செயலில் கிடைக்கணும் அப்படிங்கிறத நம்ம கவனம் வச்சுக்கணும். ஸோ அப்போ உழைப்பு இருக்குதா, உண்மை இருக்குதா, வாய்ப்பு இருக்குதா, அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் முன்னேற வேண்டும். ஆமாம், இப்போ நாம் யோசிக்க வேண்டியது என்ன? ஆசீர்வாதம்தான். நமக்குள்ளே இருக்கிற சில வித்தியாசங்கள் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற பாகுபாடுகளே இல்லை, நமக்குள்ளே இருக்கிற பலகீனம் அதெல்லாம் இல்லை. நாம் வந்து ஆசீர்வாதத்தை தான் யோசிக்கணும். சேஷ்டபுத்திரனின் அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். லேவியின் ஆசீர்வாதத்தை தலைவணங்கி ஏற்க வேண்டும். ஆமாம், இந்த தந்தையானவர் மகாபரிசுத்தத்திலே
தனது தனது கிருபாசனத்திலே காத்திருக்கிறார் ஆத்மாக்களை சேர்த்து கொள்ள. அப்போ ஆத்மாக்கள் எப்படி சேர்க்கப்படும்? பலிபீடத்திலிருந்து பலி மிருகத்தின் ரத்தத்தின் மூலமாக ஆத்மாக்கள் சேர்த்து கொள்ளப்படும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு தகுதி உள்ள சேஷ்ட புத்திரனையே ஒரே புத்திரனையே அவர் தன்னுடைய கிருபாசனத்தில் சேர்த்து கொள்வார். ஸோ அப்படிப்பட்ட ஆத்மா அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். நாம் எல்லோரும் சேஷ்டராகவும் ஒரே பேரானவர்களாகவும் நம்ம அடையாளப்பட்டால் தான் நம்ம உள்ளே போக முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அத்தனை தனித்துவமான அடையாளத்தை நம்ம பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு கற்புள்ளவர்களா யோசேப்பின் கதையை பாருங்கோ. அவன் எவ்வளவு இதுவாக இருந்தான், அவன் தந்தையின் மரியாதையில் இருந்தான். அப்படி இருந்து நாம் இந்த அக்னி சோதனையை கடந்து வர வேண்டும். அப்போ எது சாட்சி இருக்கிறது? வானத்திலிருந்து வருகிற அக்னி, அதுதான் சேஷ்டபுத்திரனின் அடையாளமாக இருக்கிறது. ஸோ அப்போ அக்னி வரணும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, அக்னி எதுக்கு வருதுன்னா சர்வாங்க தகல பலிக்கு தான் அக்னி வருது. ஆனால் நீங்கள் அந்த அக்னியை காத்து கொள்ளணும். அது காத்து கொள்ளப்படும் போது என்ன படக்கும்? போஜன பலி நடக்கும். ஸோ போஜன பலியில் என்ன பண்ணுவாங்க? அப்பம் சுடுவாங்கோ. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ ஒரு மிருகம் கொல்லப்படுகிறது, அது சர்வாங்கமும் தகனப்படுகிறது. ஒரு மிருகம் அழிந்து போகும்போது மனிதன் உணவை பெறுகிறான். ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சுங்க, ஒரு சுவாமிஜி சொன்னார், கோயம்புத்தூர் சுவாமிஜி சொல்கிறாரு, இது நீங்கள் இட்லியை சாப்பிட்டு மனுஷனை உண்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ ஓகே, நீங்கள் சிக்கனை சாப்பிட்டு கூட மனுஷனை உண்டு பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு இட்லின்னு இருக்கிறவங்க வச்சுக்கோங்களேன், அது ஒரு அப்பம், அது இயற்கை நமக்கு கொடுக்குற விஷயம். அதாவது வயல் நிலத்துலேருந்து வருகிறது. இப்போ கோழி வயல் நிலத்தில் மேயுது, அதுலேருந்து வர்றது தான் ஒரு ஜீவனின் செயல். ஆனால் நீங்கள் அப்பத்தின் செயல் களத்தின் செயல். ஸோ அப்போ நம்ம களத்தின் செயலை எப்போ பெறுவோம்னு கேட்டிங்கன்னா, ஜீவனை கொடுக்கும்போது தான் களத்தின் செயலை பெறுவோம். அதாவது நெற்களம், வயல், அதோட பலனை நம்ம பெறணும்னா நம்ம உயிரையே கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அப்பம் வருகிறது. ஸோ அப்போ எப்போ வருது? அக்னி வந்த பிறகு அப்பம் வருகிறது. ஆனால் முறை மாறுதுங்க. ஆண்டவர் வானத்தப்பமாக இருக்கிறார். ஸோ வானத்தில் ஆண்டவர் அக்னியை காப்பாற்றி வச்சுட்டு இருந்திருக்கார். ஸோ அப்போ அந்த காப்பாற்றப்பட்ட அந்த வானத்து பலிபீடத்தின் அக்னியை உங்களுக்கு பயன்படுத்தி தேவம் அப்பமாகி ஆண்டவர் அப்பமாகவே வந்துட்டார். ஸோ அப்பம் வந்துடுது. ஸோ அப்போ நீங்கள் அப்பம் வந்தது திருப்தி அடையும்போது அக்னி வரும். ஆமாம், பரிசுத்த அப்பம் பரிசுத்த மண்ணாக வருகிறது. அதில் எடுங்கோ, சாப்பிடுங்கோ. அதுக்கப்புறம் போய் பலிபீடத்தை போய் அணுகுங்கோ, மிருகத்தை பலி கொடுங்கோ, கொண்டு மேலே வேயுங்கோ, உங்களுக்கு அக்னி வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்பம் சாப்பிட்ருக்கணும். ஸோ அப்போ என்னங்கிறீங்க? ஒரு மீட்டுங்கிறது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸு. தட்ஸ் நாட் ஸ்டேப்பிள் ஃபுட்டு. ஸ்டேப்பிள் ஃபுட்டுங்கிறது அதாவது திட ஆகாரங்கிறது இதுதான், அப்பம் தான். ஸோ அதனால் ஆண்டவர் உங்களுக்கு அப்பத்தை தருகிறார். ஆமாம், அப்பத்தை தருகிறார். எப்படி தருகிறார்? ரத்தத்தை சிந்தி தருகிறார். அப்போ ரத்தம் என்னது? இது ஏதோ ஆட்டு ரத்தம் மாட்டு ரத்தம் இல்லைங்க. இது ஜீவனின் ரத்தம். ஸோ இது அப்பத்தின் ரத்தம். நீங்கள் அதை தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த ரத்தத்தை யார் கொடுத்தது? அப்பமே கொடுத்தது. ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்குள்ளே இருக்கிறது என்ன? மன்னா ரத்தம். ஆமாம், உங்களுக்குள்ளே ரத்தம் இருந்ததுனால தான் உங்களால் மிருகத்தின் ரத்தத்தை அடையாளப்படுத்த முடிகிறது, மிருகத்தை நீங்கள் பலி கொடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் மிருகத்தை பலி கொடுத்தோம், நீங்கள் மிருகம் இல்லை. ஆமாம், மிருகமே மிருகம் இல்லை. அது பலி கொடுக்கறதும் வந்த பிறகு அது பரிசுத்தப்படுத்தப்படுகிறது. அது பரிசுத்த பலி மிருகம். அது ஆத்மாவின் நிலையில் இருக்குது. அது மிருகம் இல்லை. இப்போ மிருகம்னா என்ன? மிருகத்துக்குன்னு ஒரு சீசன் இருக்கணும், மிருகத்துக்குன்னு ஒரு மேட்டிங் சீசன் இருக்குது, மிருகத்துக்குன்னு ஒரு வயசுக்கு ஆட்டை தான் கொண்டு வரணும்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா? அப்போ ஏன்னா அது ஒரு ஒரு அப்பாவிய ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். அது மெச்சூர் ஆகிருக்கக்கூடாது. அது ஒரு பரிசுத்தத்தில் இருக்குது. இன்னும் அது இதில் ஈடுபடலை. ஸோ அதனால் அப்போ இப்போ இதனால் என்ன பரிசுத்தம் போயிட போதா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒரு இது இருக்குது, மிருகத்துக்குன்னு ஒரு செயல் இருக்குது.
மிருகத்துக்குன்னு ஒரு சீசன் இருக்குது, மிருகத்துக்குன்னு ஒரு 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 என்ன சொல்கிறது கால கணக்கெல்லாம் இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு அது கிடையாது. ஏன்னா மனுஷனை நீங்கள் காலக்கணக்கில் கொண்டு வர முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறான். எதனால்? இந்த மிருகத்தினால், அதாவது மிருகமாக இருந்தாலும் அப்பத்தினால அவன் பரிசுத்தப்படுத்தப்பட்டு அவன் திருப்தியாக வந்திருக்கான். அவன் அப்பன் சாப்பிட்டதுனால தான் உள்ளே வந்திருக்கான், மிருகத்தை எடுத்துன்னு வந்திருக்கான். இப்போ அப்பன் சாப்பிட்டாச்சு, கொஞ்சம் டெசர்ட் சாப்பிடுவோம், கொஞ்சம் இனிப்பு சாப்பிடுவோங்கிற மாதிரி அவன் வந்து மிருகத்தை எடுத்துகிட்டு வரான். ஸோ அதனால் இப்போ வந்து முக்கால்வாசி டெசர்ட் தான் அதிகம், அப்பம் கம்மி தான். இருந்தாலும் சொல்கிறேன் அது ஹை கேலரி டயட்டு, ப்ரோட்டீன் டயட்டு. இருந்தாலும் நமக்குள்ளே அந்த புரிதல் இருக்கணும். ஏன்னா அது சூடாகிடும். அதிகமாக உங்களுக்கு என்ன சொல்கிறது, நிறைய சர்க்கரை அளவு சேர்ந்து விடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்ணும், கொஞ்சம் சாப்பாடோடு சாப்பிட்ணும், கொஞ்சம் அப்பத்தோடு சாப்பிட்ணும். இன்ஃபேக்ட் அதுக்கான ஒர்க் அவுட்லாம் பண்ணணும். அப்போ தான் அது ஜீரணமாகும். ஸோ அதனால் அதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு அக்னி தேவை. எப்போ தேவை? அப்போ வந்த பிறகு தான் அக்னி வரும். சரி, இப்போ அப்போ வருமா? வரும். கோத்திர அடையாளங்களை நீங்கள் பெறும்பொழுது என்ன மாரி கோத்திர அடையாளம்? சேஷ்டபுத்திரன், எப்ராஹிம், மனாசே போல் இருப்போம். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் முதல்ல சேஷ்டனாக இருந்தீங்கன்னா தான் எந்த ஒரு கோத்திரத்துலையும் 12 கோத்திரத்தில் எந்த கோத்திரத்துலையும் நீங்கள் சேர முடியும். சரி, இப்போ சிமியான் கோத்திரமாவானா அவன் கணக்குக்குள்ளே வருவானா? எப்பயும் 12 தான் மெயின்டைன் பண்ணப்படுமா? 13 இருக்காதா? 14 இருக்காதா? அதை பற்றி நமக்கு தெரியாது. ஆனால் ஒருத்தன் போய்விட்டான், அவனுக்குள்ளும் ஒரு டைட்டில் இருந்தது, அவனுக்குன்னு ஒரு தனித்துவம் இருந்தது, அது மீட்கப்பட வேண்டும். சரி, இது சாராளின் கூடாரம். வயது சென்று சாராள் என்ன பண்ணா? சிரிச்சா. ஆமாம், ஈசாக்கு பிறந்தான். ஸோ அப்படிப்பட்ட கூடாரம். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏரோதுக்கிட்ட போனால் நீ வந்து யூதயா அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிலாத்துக்கிட்ட போனால் சீசர் எங்களுக்கு அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இவங்க எப்படியோ இயேசுவை பழித்திருக்கணும். இயேசு ஒரு புரட்சியாளர், அப்படி தான் வந்தாங்க, இயேசு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியல, பிலாத்துவின் அரண்மனை இவர்களை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை, இவர்கள் தீண்டத்தகாதவர்கள், இவர்கள் உண்மை இல்லாதவர்கள். ஸோ இப்போ இவங்க எதை சொல்லி வந்தாங்கோ? எங்களுக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது, அந்த ஆலயத்தை இவங்க இடிப்பேன்னு சொன்னான். ஸோ இப்போ 3 நாள் அவன் கேட்டான், ஆனால் 3 நாள் நாங்கள் கொடுக்கலை. ஸோ இப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? இதுக்காக 3 நாள் கேட்டான். பரம எருசலேம் இறங்கி வருகிறது. ஆமாம், உங்களுக்கு அப்பம் சாப்பிட்ட திருப்தி இருந்ததுன்னா உங்களுக்கு நெருப்பு வரும், இந்த மிருகத்தனம் மறைஞ்சு போகும், நீங்கள் திருப்தி அடைய முடியும் அப்படி சொன்னோம். நாங்கள் திருப்தியாக தாண்டா இருக்கோம், இது ஆபிரகாமின் கூடாரம், நாங்கள் சிரிச்சுக்கிட்டு தாண்டா இருக்கோம், இது பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த தேசம், ஹோலி லேண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஏன் ஆண்டவர் விடுங்க, சீசர் என்ன சொல்கிறான்? இது ஹோலி லேண்ட்லாம் இல்லை, இது ஏன் லேண்ட். ஆமாம், நான் பார்க்குறதெல்லாம் இங்கே கல் இருக்குது, நிறையா கல்லை வச்சு இதுக்கு கோயில் கட்டுறேன், கல்லை வச்சு அரண்மனை கட்டுறேன், கல்லை வச்சு ரோடு போடுறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது வந்து எனக்கு வந்து போகிற இடம், இது வந்து கொஞ்சம் எனக்கு அங்கே யூரோப்பில் ரொம்ப குளிராக இருந்ததுன்னா இங்கே வந்து ஒரு இது எனது சன் பாத் எடுத்துகிட்டு போவேன், அவ்வளோதான். அதுதான் அவனுடைய செயல். ஆனாலும் அவன்கிட்ட எவ்வளோ பெரிய அறிவு இருக்குது பாருங்கோ. உண்மையின் செயலை அவன் கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான்? எது உண்மைன்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்கிறான்? அவன் மிரட்சி அடைகிறான். ஸோ இவர் தான் யூத அரசன்னு சொல்லி அவன் பலகை அடித்து அவனுக்கு சிலுவையில் இயேசுவை ஏற்றுவதற்கும் அவன் தயாராகிறான் பாருங்கோ. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ட்ராமா இல்லை. ஆனால் நாம் இன்னும் யாருக்கோ இது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம், யாருக்கோ உறவுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே யாருமே யாருக்கும் இது இல்லை, வித்தியாசமானவர்கள் இல்லை. ஒரு லேவியோட வாழ்க்கையில் அவங்ககிட்ட அவனோட உடம்பு கூட இல்லை, அவங்ககிட்ட இருக்கிறதுனா இந்த மிருகம்தான். ஸோ இந்த மிருகம் அந்த கணக்கின்படி அது பரிசுத்தமாக இருக்கிற வரைக்கும் தான் அவனுடைய பரிசுத்தம் காக்கப்படும். அந்த மிருகம் ஒரு வளர்ந்த மிருகமாக இருந்ததுன்னா அது வந்து சேர்த்துக்க மாட்டான்.
ஸோ ஆனால் நீங்கள் சொல்கிற ஆட்டுக்குட்டியானவர் தான். ஆனால் அவருக்கு 33 வயசு ஆகும்போது. ஸோ அதனால் அவர் பரிசுத்தமானவர் தான். பரிசுத்தமானவர் தான். நீங்கள் ஆட்டுக்குட்டியானவர் சொல்லிவிட்டு அதுக்காக குழந்தைய கொண்டு வந்து பலி கொடுக்கணுங்கிறது இல்லை. இப்போ இந்த மனுஷகுமாரனின் ரத்தம் நம்மளை என்ன சொல்கிறது, நம்மளை அப்பத்துக்கு தயார் பண்ணுது. அதான் பார்க்கணும். ரத்தம் வந்த பிறகு தான் அப்பம் வர்றது. ஸோ இப்போ அப்பம் வந்துச்சு, அது நமக்கு ரத்தத்தை கொடுத்துதா. அப்போ இறங்கி வந்தது, வானத்திலிருந்து இறங்கி வந்தது. அது நமக்கு உணவு கொடுத்தது. உணவு ரத்தமாச்சு, ஹிருதயம் வேலை செஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்தியாக போய் பலிபீடத்தை அணுகுனீர்கள். இப்போ பலிபீடத்தை அணுகுனதுக்கப்புறம் இன்னொரு தடவை ரத்தம் வேணுமானோ? எது கொடுக்கும் அந்த ரத்தம்? எந்த அப்பம் வந்ததோ அதே அப்பந்தான் அந்த ரத்தத்தை கொடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த அப்பம் பிற்கப்படுகிறது. அது பிற்கப்படும் போது ரத்தம் சிந்துகிறது. சரி, இப்போ இது ஓகே. அப்போ நமக்கு பரிசுத்த உணவு கிடைக்கிறது. நாம் பரிசுத்தத்தை பெறுவோம், கோஷராகவும். ரத்தம் நமக்கு என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ஜூவாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட கொண்டு வந்து இயேசுவின் ரத்தம் கொடுத்தா நாங்கள் ரத்தம் குடிக்க மாட்டோமே, நீங்கள் என்ன இயேசுவின் ரத்தம்னு சொல்லி கொடுக்குறீங்க, மனுஷகுமார ரத்தம்ங்கிறீங்க, இது எப்படி நான் பானம் பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கான ரத்தம். இது உங்களை அடையாளப்படுத்துகிற உங்கள் ரத்தம். ரத்தத்தின் ரத்தம்னு சொல்கிறாங்களோன்னு அது மாதிரி இது உங்கள் ரத்தம். ஆமாம், நீங்கள் அது டோன்ட் கெட் மச் ட்ரபிள். அது நீங்கள் அது ரத்தமாகவே எடுத்துக்காதீங்க. அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற திராட்சை ரசம்னு எடுத்துக்கோங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அது உங்களுடையது, உங்களுக்கு உரிமையானது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தான் நீங்கள் அதை வாங்கும்போது ஒரு ஒரு சங்கடம் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ அப்போ சங்கடப்படக்கூடாது. ஸோ அப்போ இந்த ரத்தம் எதுக்கு வருது? ஒரு பிள்ளையின் அடையாளத்தை பெறுகிறது. ஸோ அப்போ யார் பிள்ளை? கிறிஸ்து உங்களுக்கு பிள்ளை. ஸோ அதனால் நீங்கள் இந்த ரத்தத்தை பெறும்போது நீங்கள் என்ன நடக்குது? ஒரு பிரேக்கப் இருக்குதுங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தலைமுறை மாற்றம் வருகிறது. நீங்கள் ஒரு 18 வயசு பையனோட உணர்ச்சியை உங்களால் வச்சுக்க முடியுமா? 41 வயசில் முடியாது. ஆமாம், அவனை கல்யாணம் பண்ணால் அவன் பிள்ளை பெற்றுருவான். நாட் லைக் தட். அதாவது நான் என்ன சொல்கிறேன், அவனுக்கு இருக்கிற அந்த உணர்ச்சியின் செயலை நீங்கள் வச்சுக்க முடியாது. 41 வயசில் உங்களுக்கு வச்சுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனோட இடத்துல வச்சுருக்கான், நாம் நம்மளோட இடத்துல இருக்கணும். ஸோ பிள்ளையோட உணர்ச்சியை தந்தை எடுப்பது தடுக்கப்பட்ட செயல். ஆனால் என்னன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ 2 பேருமே தயாராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது முக்கியம் இல்லை. இவன் மகன், நாம் தந்தையின் ஸ்தானத்தில் இருக்கும்போது உணர்வை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்போ உணர்வு எப்போ மேற்கொள்ளப்படும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரத்தம் இருக்கும்போது தான் உணர்வை மேற்கொள்ளப்பட முடியும். ஆமாம், இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு கஷ்டம்தான். உங்களுக்கு அனீமியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களால் எதுவுமே செய்ய முடியாது, பிள்ளை பிறக்க முடியாது. அதனால தான் கர்ப்பஸ்திரீகளுக்கு ஃபாலிக் ஆசிட் அயன் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அனீமியா இருக்கக்கூடாது அப்படின்னு. இன்னும் கேட்டால் உங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்ததுன்னா நீங்கள் அப்பாவுக்கு கூட ஃபாலிக் ஆசிடும் அயன் டேப்லெட்டும் தேவைப்படலாம். சரி, அப்படி தான் இருக்குது. சரி, இப்போ இந்த உணர்வு வித்தியாசத்தை, இந்த தலைமுறை வித்தியாசத்தை சரி செய்வதற்காகவே மனுஷகுமாரன் வந்தார். அவர் உங்களோட பிள்ளையை மீட்கத்தான் அவர் வந்தார். ஸோ ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், என் பிள்ளை இதுவாகிடுச்சு, என் பிள்ளை என்னை விட்டு கை விட்டு போயிடுத்து, நாங்கள் வெளியே தொலைச்சிட்டோம், எங்களுக்கு இது ஏன் நடந்தது, எங்களால் இந்த தெய்வத்தை ஏற்றுக்க முடியல, இத்தனை குடும்பம் நடக்கும்போது இந்த தெய்வம் எங்கே போச்சு, அவர் பிள்ளை சிலுவையில் இருந்தப்போ அவர் என்ன பண்ணார்? நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும் வேணும். ஆமாம், நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும் வேணும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆமாம், ஒரு அடையாளம் இருக்குது. அந்த அடையாளம் என்ன? அந்த அடையாளம் தலைமுறை வித்தியாசம். அந்த தலைமுறை வித்தியாசத்தை நாம் அனுசரிக்கும் பொழுது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வராது. நீங்கள் எங்கே போனீங்கோ, நீங்கள் எங்கே வந்தீங்கோ, தெய்வம் இருக்கிறாரா, தெய்வம் உதவுவாரா, அப்படிலாம் நம்ம கேட்க வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது அர்த்தமற்றது. பிள்ளையும் கேட்கக்கூடாது, அப்பனும் கேட்கக்கூடாது. ஏன்னா உணர்ச்சியை ஆண்டவர் பிரித்து விடுவார், அவர் சரி செய்து விடுவார்.
ஸோ இப்போ இதெல்லாம் சும்மாங்க, இந்த 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 உணர்ச்சி, இந்த வாதையெல்லாம் சும்மா, அதெல்லாம் நீங்கி போய்விடும். அதற்கு என்ன நடக்கணும்? அதுக்கு என்ன நடக்கணும்னா, நீங்கள் வந்து இயேசுவின் ரத்தத்தை பெற வேண்டும். இயேசுவின் அந்த வைதிகத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். ஸோ இப்போ வைதிகத்தில் யார் தலைமை ஏற்பார்? பரிசுத்த ஆவியானவர் தான் தலைமை ஏற்பார். ஸோ பரிசுத்த ஆவியின் உண்மை உங்களுக்குள்ள வரணும். நீங்கள் பண உணர்ச்சி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, யாராவது அந்த பண உணர்ச்சியை எடுத்துன்னு போகணும். somebody has to take the responsibility of money. யூதாஸ் தான் பண்ணான். யூதாஸ் கிட்ட சாத்தான் வந்தானோ, அவன் பண உணர்ச்சி அவன் தனியாக எடுத்துன்னு அங்கே போயிட்டான். எங்கே போயிட்டான்? ஆசாரியனோட ஸ்தலத்துக்கு போயிட்டான். இந்த மாதிரி நான் காட்டி கொடுக்க போகிறேன், எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்டான். ஸோ இந்த மாதிரியான ஒரு பண உணர்ச்சியை கையாள முடியுமா? முடியாது. ஆமாம், இப்போ அந்த 30 வெள்ளி காசை அவன் வந்து சபையிலே பெற முடியும், இயேசுக்கிட்டே அவன் பெற முடியும்னு சொன்னால் அவன் விட்டு போக மாட்டான். சாத்தான் உண்மையற்றவன், சாத்தான் உதவியற்றவன், சாத்தான் இல்லை இன்னும் கேட்டான். ஆமாம், சாத்தான் இல்லாதனால தான் இது லூசு வந்து இது பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது, பித்து பிடிச்சி அங்கே போகுது காசுக்காக. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் யூதாஸுக்கு இயேசுவின் மேலே கோபம் இருந்தது. அதை தான் அவர் போய் பழி தீர்த்துக்கிட்டாரே தவிர காசு மட்டும்தான் விஷயங்கிறது இல்லை. ஸோ அப்போ பண உணர்ச்சிங்கிறது ஒரு வைதிக போட்டி, ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இது தலைமுறை மாற்றத்தை அனுசரிக்க முடியாத ஒரு கையொறு நிலை. ஆமாம், தலைமுறை வித்தியாசத்தை இது பண்ண முடியல, அனுசரிக்க முடியல. ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை? இவர் வந்து நம் மகன், தலைமுறை வித்தியாசத்தை பற்றி பிரச்சனை இல்லை. இவர் மகன், நம் தந்தை, முடிஞ்சு போச்சு. இதில் தலைமுறை வித்தியாசத்தை பற்றி என்ன யோசிக்கிறது? அப்போ அவன் நிலைமையில் இருப்பான். இப்போ பிள்ளைக்கு கல்யாணம்னா அப்பனுக்கு உணர்ச்சி வந்தால் அது பாவம் இல்லையா? பிள்ளைக்கு தான் உணர்ச்சி வேணும், அவன் தான் குடும்பம் நடத்த போகிறான். இப்போ அப்பனுக்கு உணர்ச்சி வந்து என்ன ஆக போகுது? இல்லையே, ஏற்கனவே இவன் அப்பன், தாய், இவன் பிள்ளை. அப்படி இருக்கும்போது இது வந்து தாய் தந்தையின் செயலுங்கும் போது நீ ஏன் உனக்கே தேவையில்லாமல் பிள்ளையோட உணர்ச்சி வரணும்? அது அசிங்கம் இல்லையா? ஆனால் என்ன விஷயம்னா, ஒரு வைதிக போட்டி இருக்குது, ஒரு போட்டி இருக்குது பாருங்கள். அந்த போட்டி இருக்குது பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த பரிசுத்த ஆவியின் செயல் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியே நம்ம பிள்ளையாக விட்டுருக்குறோம், விட்டு கொடுக்க மனசு இல்லை. ஸோ எனக்கு இந்த பரிசுத்த ஆவியே வேணாம், எனக்கு என் பிள்ளை தான் வேணும், என் பிள்ளை என்னுடைய பணம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து காட்டி கொடுக்க தான் போவீங்க. ஸோ இது பணத்தை பற்றின விஷயம் இல்லை. இது வந்து ஐஸ்வர்யத்தை பற்றின விஷயம். ஸோ இப்போ நான் ஐஸ்வர்யம் உள்ளவன்னு சொன்னீங்கன்னா நான் பிள்ளை உள்ளவன்னு சொல்லணும். ஸோ அப்படி நான் பிள்ளை இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் நிர்வாணியாக இருந்தேன்னா அது எப்படி இருக்க முடியாதோன்னு? ஆமாம், நீ பிள்ளை உள்ளவன்னு சொன்னீன்னா நீ வந்து குடும்பஸ்தன்னு அர்த்தம், நீ தந்தைன்னு அர்த்தம், தாய் தந்தைன்னு அர்த்தம். உனக்குள்ள ஒரு தாய் தந்தையின் செயல் இருக்குது, ஒரு குடும்பத்தின் செயல் இருக்கிறதுன்னு அர்த்தம், ஒற்றுமையின் செயல் இருக்கிறதுன்னு அர்த்தம். சரி, அது எப்படிங்க ஒற்றுமையின் செயல் இருக்க முடியும்? இப்போ பொம்மநாட்டி தான் கதை வடிச்சுட்டு இருக்காளே, அவள் தான் இதுவே பண்ணுறாள், நாடகமே ஆடுறாளே. எதுவாக இருந்தாலும் இதுதான் செயல். ஆமாம், இதுதான் செயல். எத்தனையோ முறை பொம்மநாட்டி உங்களை பயன்படுத்திட்டா, ஆனால் நீங்கள் அதை உணர்றதே இல்லை. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு தனித்துவமான இது இருக்குது, கிருபை வரம் இருக்குது. அது என்ன பண்ணுது? வைதிகத்தின் செயல் இருக்குது. அது என்ன பண்ணுது? ஒரு பெண் அவள் வந்து பொறுப்பேற்கிறாள் அப்படின்னு சொல்கிறத தடுக்குது. ஸோ இவள் பிள்ளையின் தாய்ங்கிறது உங்களுக்கு தடுக்குதுங்க. ஏன்னு கேட்டுங்க, இப்போ இது வந்து தகப்பு மேலேயும் இல்லை, தாய் மேலேயும் இல்லை பிரச்சனை. நீ வளர்க்குறியா பிள்ளைய, புள்ள பொறுப்பேற்கிற மாதிரி நீ வளர்க்கணும். நீ அறிக்கை பண்ணுறாய், நீ அடையாளம் தேடுறாய், ஏன் உன் பிள்ளை பண்ண மாட்டுது? பண்ணணுமோனோ? ஒரு தந்தையின் அனுமதி வேணும். உனக்கு உன் ஆம்பளையவனோட அனுமதி கிடச்சிடுது. ஆனால் உன் பிள்ளை ஒரு தகப்பனோடைய அனுமதியை கேட்க மாட்டுதுன்னா அது என்ன பிள்ளை? ஆனால் பாருங்க, தந்தை அன்புள்ளவன், அவன்
இதுவே தாயே இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது களத்தின் பிள்ளை. அப்போ 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 ஏன் தந்தைக்கு எப்போ பாரு களந்தான் யோசனையா? எப்போ பாரு போஜனம் தான் அவனோட ஆசையா? ஏன்னா அப்பப்போ கொண்டு வந்து கொடுத்துட்றாங்களோன்னு, வேலைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றாங்களோ, சமயக்கட்டை பொம்மநாட்டி எடுத்துக்கினாங்களோன்னு, அப்போ சாப்பிட்டு பழக்கமாயிட்டோன்னு, அதனால் அவனுக்கு பொம்மநாட்டி இது சலிச்சு போயிட்டா. இப்போ புள்ள தான் தேவைப்படுது. ஸோ சம்திங் ஐ டோன்ட் நோ. பட் நாம் இதில் இருந்தோம், என்ன சொல்கிறது, நம்ம சமயக்கட்டில் இருந்தோம், அது கொடுக்கப்பட்டது. ஆனால் நம்ம சாப்பிட்டோமா? நீங்கள் போங்க, நீங்கள் போய் பாருங்கள், அமெரிக்காவுக்கு போங்க, பேர் என்ன காஸ்ட்கோவா, அதில் வருது டப்பாவாக எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சூப்பர் மார்க்கெட்லேருந்து வருது, என்ன வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து ஒரு 10 சப்பாத்தி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே நீங்கள் ஒரு ப்ரெட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 சப்பாத்தியை சம்திங் 10 ஒரு 5 ப்ரெட் பேக்கெட்டில் வைக்கலாம். 5 ப்ரெட் பேக்கெட்டில் வைக்கலாம். அவ்வளவு உப்பி போகி பேக்கிங் பவுடரு குக்கிங் சோடாலாம் போட்டு அவ்வளோ உப்பி போக வச்சு ப்ரெட்டாக கொண்டு வந்து கொடுக்குறான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பெருகிறீர்கள்? என்ன கிடைக்கிறது உங்களுக்கு? அந்த இடம் தான் கிடைக்கிது, வால்யூம் தான் கிடைக்கிது. மற்றபடி உங்களுக்கு அதில் திருப்தி இல்லை. அது வீட்டு உணவு இல்லை, அது வீட்டின் செயல் இல்லை, அது வந்து கடையின் செயல். ஸோ இப்போ நீங்கள் கடைக்கு போனாலும் என்ன வாங்குறீங்கிறத பொறுத்து இருக்கணும். இப்போ நான் ஒரு 5 கிலோ பருப்பு வாங்கினா ஒரு பையில் எடுத்துன்னு வந்துடுவேன், எனக்கு ட்ராலியெலாம் தேவைப்படாது, புரியுதா? ஆனால் 5 கிலோ பருப்பை என்னால் ஒரு மாதம் கூட வச்சுக்க முடியும். அவ்வளோ நாள் அதை பயன்படுத்த முடியும். அந்த மாதிரியான சமூகம் தான் நம்மளோட சமூகம், நம்மளோட இந்தியா. ஸோ இப்போ வந்து ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்துடலாம். நாங்கள் காஸ்கோவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, சூப்பர் மார்க்கெட் போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இருந்தாலும் சொல்கிறேன், மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். ஒரு வசனம் கூட இருக்குது, மறந்து போயிட்டு, என்ன அதிகாரம், அவன் பிசைறானா, மாவை பிசைறானா, காலையிலேருந்து பிசைறானா, காலையில் பிசைறானா, மத்தியானம் பிசைறானா, ராத்திரி அந்த அளவுக்கு அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈஸ்ட் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நெகிழி தன்மையை கொண்டு வந்துடும். நல்லா மய பேப்பர் மாரி நீங்கள் வந்து ஒரு இதை போடலாம், என்ன சொல்கிறது, ஒரு சப்பாத்தியை போடலாம், ஒரு அப்பத்தை சுடலாம். அது என்னன்னு கேட்டால் அவ்வளோ பெரிய இது வச்சுருப்பாங்க, அடுப்பு வச்சுருப்பான், அவ்வளோ பெரிய அடுப்பு வச்சுருப்பான், நல்லா அகலமாக விரித்து அவ்வளோ பெரிய இடத்த மையப்படுத்தி அவன் கொடுப்பான். அவங்களுக்கு ஒரு நானா ஏதாவது ஒன்று கொடுப்பான். ஆனால் அவங்களுக்கு அது பசியாராது. ஏன்னா அது ஏற்கனவே புளிச்சு போய் டைஜஸ்ட் ஆகி, அதுவே தானாகவே டைஜஸ்ட் ஆகி, அது வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு இதுவாக போயிடுச்சு, சக்கையாக போயிடுது. ஆனால் அதனால் அது வந்து அப்பந்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் என்ன பண்ணுறது, அதுதான் கொடுக்குறாங்க, உலகத்தில் அதுதான் கொடுக்குறாங்க. மெல்லிஸாக கொண்டு வந்து கொடுத்தா அவனுக்கு லாபம். ஸோ அப்போ அவன் என்ன இருக்குது, உங்களை திருப்திப்படுத்தணும், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது அவன் என்ன இல்லை. அவன் என்ன உங்கள்கிட்டருந்து காசு வாங்கணும், உங்களுக்கு இந்த இரவின் செயலை கொடுத்துடணும். ராத்திரியில் தான் அந்தமாரி விற்பாங்கோ, ராத்திரி இரவின் செயலை உங்களுக்கு முடிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற. அப்போ அவன் ஒழுங்காக சாப்பிட மாட்டான். அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நீதியுள்ள தராசு இருக்கணும் அப்படின்லாம் லேவிய ராகமத்தில் வருது. மக்கள் திருப்தி அடையணும், சாப்பிடணும். சரி, ஏதோ கூடாரத்துலையாவது நீங்கள் பொறுப்பேற்கணும், நான் குடும்பம் பொறுங்க வைக்கணும். குடும்பத்தில் மட்டுமே சாப்பிடுங்க, வெளியில் சாப்பிடாதீங்க. இப்போ ஒரு மிரியாமுக்கு ஏதோ ஒரு குஷ்டரோகம் வந்துடுது. அப்போ என்ன சொன்னாங்க, உன் தகப்பன் உன் மேலே துப்புனா நீ வந்து 7 நாள் தனியாக இருக்க மாட்டியா அப்படிங்க. மேகமே கடந்து போயிடுச்சுங்க, கூடாரத்தில் இருந்து மேகமே கடந்து போயிடுச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெண்மணி, ஒரு குடும்பத்தின் பெண்மணியை தேவன் கண்ணோக்குகிறார். ஆமாங்க, ஒரு 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 தாயை கண்ணோக்குகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு ஒரு பொம்மநாட்டிக்காக தேவனே தன் மேகத்தை விலக்கி கொண்டாருங்கும் போது அப்போ யோசிச்சு பாருங்க. அவள் ஏதோ 2 வார்த்தை பேசிட்டா, அவ்வளோதான். ஆனால் மோசே அவன் அன்புக்குரிய மோசே அவனை விட்டு கொடுக்க முடியாது. மோசே தேவன் தன் சமூகத்தை கொடுக்கும்போது மோசேயின் முகத்துக்காக தன் முகத்தை மறைத்துக் கொள்கிறார் பாருங்க. அந்த அளவுக்கு தேவன் தந்தையின் செயலை செய்கிறார். ஆமாம், தன்னை தந்தையாக அடையாளப்படுத்திக் கொள்கிறார் மிரியாமுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
தந்தை மகனுக்கான சோதனை அர்த்தமற்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தந்தை ஒரு நாள் தாத்தாவாகிடுவான். ஸோ அதனால் மேபி அந்த தாத்தாவாகிறதுங்கிறது வாய்க்கும் செயல். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நாம் ஏன் அதை ஆமாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், வானத்திலேருந்து அப்பம் வந்ததுங்கும் போது ஸோ உங்களுக்கு அக்னியின் செயல் முன்பே வந்து விட்டது. ஆமாம், நீங்கள் பலிபீடத்தின் செயலை நீங்கள் முன்பே பெற்றுக்கொண்டீர்கள், ஆத்மாவின் செயலை நீங்கள் முன்பே பெற்றுக்கொண்டீங்க மன்னாவினால். இப்போ உங்களுக்கு அக்னி எதுக்காக வந்துச்சு? பலிபீடத்துக்காக தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் ஆன்மா பெற்ற மனிதர்கள் தான், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான். ஆனால் உங்களுக்கு ஏன் இந்த பலிபீடத்தை இந்த ஆண்டவர் அக்னியை கொண்டு பரிசுத்தப்படுத்துகிறார் அப்படின்னு கேட்டால், அவரோட சமூகத்துக்கு அப்பா எடுத்துகிட்டு போகணுமோன்னோ, தந்தையின் சமூகத்துக்கு அவர் அப்பா எடுத்துகிட்டு போகணுமோன்னோ, அதற்காகவே பலி வருகிறது. அந்த அந்த சமூக தப்பம் சுடப்படணுமோன்னோ, அதுக்காகவே பலி வருகிறது. அதாவது வானத்தக்னி வருகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் அக்னினா ரொம்ப எமோஷன் ஆகிடாதீங்க. அக்னிங்கிறது அப்பம். ஸோ அதனால் நம்ம வந்து இருக்கிறதுலே பேர் என்ன கல்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா பெந்தேகோஸ்தேக்காரங்க தான். ஏன்னா அவர்கள் அடையாளம் தேடுகிறார்கள். ஸோ அவங்களோட அடையாளம் கிடைக்காத வரைக்கும் அது அக்னியாக இருந்தாலும் சரி, அப்பமாக இருந்தாலும் சரி, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஒர்க்கு வந்து இதுவாக இருக்காது, அவ்வளவு இதுவாக இருக்காது, ப்ளசண்ட்டாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு இதுவாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேடுகிற அடையாளம் என்ன? அவர்கள் தேடுகிற அடையாளம் என்ன? சமாதானமாக இல்லை, அவர்கள் தேடுகிற அடையாளம் அக்னி. ஸோ இல்லாத பரவசத்தையும் இல்லாத அக்னியையும் தேடுகிறார்கள், அது கிடைக்காதுங்க. ஆமாம், நீங்கள் அக்னியை பெற்றுக்கிறீங்க, நீங்கள் அப்பத்தை பெற்றுக்கிறீங்க, நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அக்னி வரும். அது எப்போ வரும்? பாவ நிவாரணம் போது வரும். நீங்கள் பாவ நிவாரணத்தை எப்படி பெற முடியும்? இது உணர்ச்சி இல்லை, இது தாய் தந்தையின் செயல் அப்படின்னு நீங்கள் போகணும். இப்போ எஸ்தர் ராஜாத்தி அகஸ்வேர ராஜா கிட்ட போய் நின்னா பாருங்க, அவள் வந்து ஒரு தாய்மையின் செயலில் நிற்கிறாள். தன் சமூகத்தாரை காப்பாற்றும்படியாக நிற்கிறாள். இது எல்லா நேரத்துலையும் இருக்குதுங்க, இது எல்லா நேரத்துலையும் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு காணானியனாகவே இருக்கலாம், கூடாரம் விரிஞ்சிருக்குது, நீங்கள் அது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ எமோரியன் எனக்கு விரோதின்னு சொல்லி ஒரு 4 பட்டணத்தார் வருகிறார்கள். பொய் சொல்லி எங்கள் அப்பமெல்லாம் வீணாக போயிடுச்சின்னு சொல்லி, நாங்கள் நடந்து வந்தோன்னு சொல்லி, நாங்கள் எமோரியனுக்கு பயந்து வந்தோன்னு சொல்லி இவன் வந்தான். வந்து உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஏமாத்தினான். ஸோ யோசுவா பாவம் ஏமாந்து போயிட்டார். ஸோ ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அவர் விசாரிக்கலை. ஸோ ஆனால் என்ன பண்ணுறது, இவர்கள் உடன்படிக்கை மக்கள்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்கோ. நமக்குள்ளே இவங்க உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டோம், கர்த்தரை மீற மாட்டாங்கோ, நம்ம பாதுகாக்கப்படுவோம், விறகு வெட்டினாலும் சரி, தண்ணி ஊற்றினாலும் சரி, நாம் உயிர் பிழைப்போம் அப்படின்னு வந்தாங்க பாருங்கோ. பட் இதட்டிங்க அவர்கள் எங்கே விலை வெட்டுறார்கள்? சமூகத்துக்கே விறகு வெட்டுறார்கள். ஏன் அந்தளவுக்கு யார் உரிமை கொடுத்தா இவனுக்கு? என்ன பண்ணுறது? நாம் அறிவில்லாமல் இருந்தோம்னா அவன் கூட வருவான். சரி, தீமைக்கு விலகுங்கள், தந்தையானவரின் அனுமதியை பெறுங்கள். அப்படி தான் விஷயம். ஸோ இப்போ அதுதான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். ஆதாரம் நீதானையா, ஆதாரம் நீதானையா, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா, என் நிறைவான ஆதாரம் நீதானையா. இந்த பாட்டில் இன்னொன்று வரும், ஆனாலும் ஏனோ நிம்மதியில்லை, குழப்பம்தான் நிறைகின்றது, என் நிறைவான ஆதாரம் நீதானையா. ஏன் உங்களுக்கு குழப்பம் வருது? என்ன சொல்ல வர்றீங்க? நான் தான் சேஷ்டன், நான் தான் பலிபீடம், நான் தான் ஸ்வர்க அப்பம், இல்லைன்னா நான் தான் இயேசு, இப்படி தானே? இட்ஸ் வெரி ஸ்மால் ட்ரபிள். ஐ ஹாவ் ஓப்பன்ட் ஐஸ். என்கிட்ட இன்னும் அதிகமாக இருக்குது. ஓகே, இது கேளுப்போ. நானே கீழ்ப்படியாமை, நானே பாவம், நானே அத்துமீறல், நானே அக்கிரமம் பிறப்பிக்கும் கொடுமை. ஸோ இப்போ நம்ம விரஷத்துக்கே வந்துட்டோம், மரத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ
அங்கே யார் இருக்கா? நன்மை தீமை சாத்தான் அதெல்லாம் இருக்குதோன்னு. ஆனால் தேவன் ஏன் விசாரிக்கிறார்? ஏன்னா இதுங்க பித்துக்குழின்னு அவருக்கு தெரியும். அங்கே சாத்தான் இல்லை. அங்கே இது மானக்கேடு, நான் இந்த மரத்தின் உதவியை பெறுவேன் அப்படின்னு ஏவாள் போனான். உண்மை அது இல்லைங்க. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறிவில்லாத பிள்ளை. யார்? ஏவாள். ஆண்டவர் விசாரிக்கிறார், ஒரு தந்தையானவர் விசாரிக்கிறார். ஏன் இதுக்காக? ஏன்னா இது அறிவில்லாமல் நடந்துக்கிடுது. சாத்தான் உண்டாக்கின நாடகத்தில் இது மாட்டிக்கிடுது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? தந்தை மகனுக்கு உதவி ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள், அப்படி தானே வரும் என்னும் சொல். ஸோ அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆமாம், தந்தை மகன் செய்யும் அறிக்கை சொல்லாக இருக்கிறார். ஸோ ஒரு மகன் நல்ல அறிக்கை பண்ணான்னா அவன் தந்தை பிதாவாகவே மாறிடுவார். ஸோ அப்போ பாருங்க, அப்போ நான் என்ன சொல்லணும்? முன்ன நான் சொன்னேனே, நானே சேஷ்டன், நானே பலிபீடம், அதுவும் இல்லை. நானே கீழ்ப்படியாமை, நானே பாவம், அதுவும் இல்லை. இப்போ நான் சொல்கிற பாருங்கோ, நானே தந்தை, நானே தந்தையின் கூடாரம், நானே மீட்கும் பொருள், நானே கிறிஸ்து, நானே பலிமிருகம், நானே பிரதான ஆசாரியன், நானே மனுஷகுமாரன் இயேசு, நானே மேசியா. இதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா கண் திறந்துட்டோம், நான் சாத்தா அவங்களுக்குள்ளே வந்துட்டானோ. ஸோ அதனால் நீங்கள் நாம் இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் என்னென்ன சோத்தான் சொன்னானாக்கும், சாத்தான் சொன்னானாக்கும், என் புள்ள செஞ்ச அறிக்கையாக்கும். ஸோ எப்படியாவது அது என்னை பழி தீர்க்க பார்க்கறது. ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் இட் டு நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். காரணம் ஜஸ்ட் கோ ஆன், நீ என்ன வேணால் செஞ்சுக்கலாம். நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறதுக்கு இதுவாக இருக்கேன். ஏன்னா நான் படித்திருக்கிறேன். இது அப்பம், இறங்கி வந்த அப்பம், அப்பத்தை பெற்றவர்கள் அக்னியை பெற்றோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அப்போ பூமியானது முன்பே அப்பத்தை பெற்றிருக்கிறது, அப்பந்தான் அபிஷேகம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு அக்னி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அது அக்னி அபிஷேகத்தை பெற்றிருக்கிறது. ஸோ அக்னி அபிஷேகம் பெற்றிருக்கு. அப்புறம் என்ன வருது? நெருப்பு வருது. எங்கேருந்து வருது? அந்த பேர் வலு சர்ப்பத்திலிருந்து வருகிறது. சரி, பார்க்கலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன இதிலெல்லாம் எதிரியுமே எனக்கு இஷ்டம் இல்லைங்க. ஆமாங்க, மாமி எனது மனைவி, அவ்வளோதான் என்னோடய உணர்ச்சி. ஸோ அதுதான் எனக்கு வாய்க்கும் செயல். ஸோ அவ்வளோதான் நான் யோசிக்கிறது. மற்றதெல்லாம் எனக்கு அந்நியமானது தான். ஆமாம், என்னோடய வைதீகம் கட்டப்படுவது மாமி எனது மனைவியாக இருப்பதனால். நாட் லைக் த மேபி ஷீஸ் ஆஃப் சம்திங். ஆமாம், ஆனால் மாமியால் மீட்கும் தொகையை செலுத்த முடியுமா? முடியாது. அவங்கவுங்களுக்காக செலுத்தணும். ஸோ ஒரு பிள்ளை நாளைக்கு புருஷனாக மாறணும், தந்தையாக மாறணும். அப்போ தான் அப்பன் தாத்தாவாக மாற முடியும். ஸோ அதனால் உங்களோட பொறுப்பு உங்களுக்கு தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காதீங்க. அதனால் ஒன்றும் வரப்போகிறதில்ல. என் வார்த்தை நிலைக்க போகிறதில்ல. ஆமாம், நான் என்னை ஹை பண்ணிக்கிட்டாலும் என்னை கேட்பவர்கள் இல்லை. அது என்னமோ உண்மைதான். நான் எவ்வளவு இதுவாக பேசினாலும், எவ்வளோ உணர்ச்சியோடு பேசினாலும் என் உணர்வு ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா என் உணர்வு அப்பத்தை சார்ந்து இருக்கிறது. நான் அப்பத்தை பெற்ற ஒரு மனிதன் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். அதனால் நான் தெளிவாக இருக்கேங்கிறது என்னுடைய தலைமுறைக்கு தெரிகிறது. அதுதான் முக்கியம். ஸோ இப்போ உங்கள்கிட்ட யாராவது ட்ரபிள் பண்ணணும்னா அது சாத்தானாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா நீங்கள் அப்பத்தை பெற்றவர்கள். ஸோ உங்களுடைய தந்தை உங்கள் மீது கருணை கொண்டவர். அவரை நீங்கள் நம்புங்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது அனைத்தையும் இயேசுவால் உண்மைப்படுத்த முடியும். நான் பொய்யா சொன்னதெல்லாம் கூட இயேசுவால் உண்மைப்படுத்த முடியும். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு கற்புள்ள அடிமை யோசிப்பு இருக்கான் பாருங்கோ, அது மாதிரி நாம் இருக்கத்தான் முயற்சி பண்ணணுமோ தவிர, அப்பம் பெற்ற மனிதனாக இருக்க வேண்டுமோ தவிர, இன்னும் கேட்டால் அவன் சகோதரர்களை பெற்ற மனிதனாக தான் இருக்கணுமோ தவிர, நம்ம சாத்தானோட நாடகத்துக்குள்ளே போகக்கூடாது. இவனுக்கு தெரியல பெஞ்சமினோட இதில் பெஞ்சமினோட மூட்டையில் நமக்கு
அந்த அந்த பான பாத்திரத்தை வச்சோம்னா என்ன வேணால் நடக்கலாம். இவங்க தற்கொலை பண்ணிக்கலாம். ஆமாம், இவங்களை பின்தொடர்ந்து போகும்போது, இவர்களை சீண்டும் போது என்ன வேணால் நடக்கலாம். நாடகம் எப்படி வேணால் போகலாம். அது நிறைவாக உண்மையாக முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் எகிப்து இது தான் கொடுக்கும் உங்களுக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, அவன் எப்படியோ ஏதோ இது கத்தி மேலே நடக்கிற மாதிரி குடும்பத்தை கட்டினான். நாம் அப்படி தான் யோசிக்கணும். ஸோ அதனால் அவன் 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 சேர்ந்தானா, கூட ரத்து சேர்ந்தானா, யோசேப்பு கோத்திரமானானா? இன்னமும் இல்லை. அவன் புறஜாதியாக தான் இருக்கான். ஸோ அவன் 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 புறஜாதியாக இருந்தாலும் யோசேப்புங்கிற பேர் என்ன இருக்கிறது, அது கோத்திரமாக அங்கீகரிக்கப்படும். அது எப்போ அங்கீகரிக்கப்படும்னா, இவள் அவனை அணிந்து கொள்ளும் பொழுது. ஸோ இப்போ பரலோகத்தில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவள் என்ன பண்ணுகிறாள், சூரியனை அணிந்திருக்கிறாள், சந்திரனை பாதரட்சியாக போட்டிருக்கிறாள், அப்புறம் நட்சத்திரங்களை முடிசூட்டி கொண்டிருக்கிறாள். அவள் கருவுற்றிருக்கிறாள். இப்போ இவ என்ன தேடுறா, என்ன அடையாளம் தேடுறான்னு கேட்டிங்கன்னா, களத்தை சேருகிறாள். ஸோ களத்தை சேருகிறாள். களத்தில் என்ன பண்ணுறா, இவளுடைய மக்களும் வலு சர்ப்பத்தின் மக்களும் சண்டை போடுகிறார்கள். முதல்ல இவ களங்க பார்த்துட்டா, இவளே சண்டை போடுறா. ஆமாம், என்ன பண்ணுறது, இவளே சண்டை போடுறா. அதுக்கப்புறம் புள்ள பிறக்கிறது. புள்ள பிறந்ததுக்காக புள்ள மேலே இந்த வலு சர்ப்பம் கோவம் கொண்டு, ஏன்னா முதல்ல இவகிட்ட சண்டை போட்டான், தோற்று போயிட்டான். ஆனாலும் அவன் விடலை. இவ பொம்பளை தானே, நான் இவ போய் பிள்ளையை சீண்டுவோன்னு சொல்லி போய் பிள்ளையை சீண்டுறான். அப்போ தானே அப்பனுக்கு உணர்ச்சி வரும். அதனால் போய் பிள்ளையை சீண்டுறான். பிள்ளையை சீண்டும் போது என்ன ஆகுறது, பிள்ளை சிங்காசனத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறது. ஸோ இப்போ ஆண்டவரோட சமூகத்தில் சேர்ந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஆலோசனை கொடுப்பார். கண்ணா, இது ராஜாக்களின் வேட்டை விளையாட்டு, இதில் வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தான் என் மகன், நான் தான் உனக்கு அப்பா, நீ அனாதை இல்லை அப்படின்னு தகப்பன் சொல்லுவான். ஆமாம், நீ அனாதை ஆவதில்லை அப்படின்னு தகப்பன் சொல்லுவான். வெற்றி வீரனின் தாய் உன் தாய் அப்படின்னு, நீ வெற்றி வீரன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இப்போ இந்த அம்மா எங்கே போச்சு, வனாந்தரத்துக்கு போச்சு. அங்கே போய் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணுது, ரிவிஷன் பண்ணுது. இன்னும் கேட்டால் ஸ்பிரிச்சுவல் ஐஸில் பார்த்துட்டுருக்குறது. ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்குது, மனநம் செய்கிறது, மீட் எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டுருக்குது. காட்சி பெறுகிறது, இதெல்லாம் பெறுகிறது. தன் வீர பிள்ளையை தன்னை தேடி வரும்னு இவ கூட ஆரம்பிச்சிருக்கிறார். தன்னுடைய பிள்ளை தனக்கு மீட்டு கொண்டு வரப்படும். ஆனால் இவளும் ஒரு மனவாட்டி தான். ஆமாம், ஆனாலும் தாய். ஸோ இப்போ இவளை இவ பிள்ளையை கொண்டு வர்றது யார், தகப்பன் கொண்டு வருவான். இவ 1260 நாட்கள் இருந்தாலும் 1260 நாட்களில் இவ 3 கர்ப்பம் பெற்றுடலாம், 3 பிள்ளைகளை பெற்றுடலாம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவின்னு. ஸோ ஆனால் அப்போ இவன் பெரிய தகப்பன், 3 பிள்ளைகளுக்கு தகப்பன். அல்லேலூயா. அப்போ வலு சர்ப்பத்துக்கிட்ட சொல்லுங்கோ, 3மே என் பிள்ளைகள் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு தந்தையின் உரிமை அது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுகிறது. நாம் இந்த கூடாரத்திலே பங்கடைவோம், தேவனுடைய சமூகத்தை கண்டடைவோம். ஸோ நாம் அவருடைய கிருபை வரத்தை பெறுவோம். அசல் சத்சங்கம். நன்றி நண்பர்களே.